சிறு புஸ்தகம், இது ஒரு சின்ன டாபிக் தான், லிட்டில் புக். சிறு புஸ்தகம் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 10வது அதிகாரம் முழுக்க, மொத்தம் 11 வசனங்கள் தான் இருக்குது. 10வது அதிகாரம் முழுக்க ஒரு சிறு புஸ்தகத்தை பற்றி யோவான்ட்ட பேசுகிறாங்க. அது என்ன புஸ்தகம்ன்றதை பார்க்கலாம். சிறு புஸ்தகம், இதற்கான வசனங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். யாருக்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், ராஜாக்கள் எல்லார்கிட்டையும் நம்ம போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்றதான் கட்டளை. இந்த புஸ்தகத்தை புசிக்கணும். இப்போ நம்ம இந்த புஸ்தகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆவியானவரோட துணையோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டு புசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்குற ஆட்லெல்லாம் போய் தீர்க்க தரிசனம் முறைக்கணும் அப்படின்றதான் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. பட் இந்த ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர் யார்? இவங்க மேலே தான் அந்த மகாவேசி உட்காந்துருக்குறோம். ஸோ டிசீவ்டு பீப்புள், கேத்தலிக்ஸ் இல்லை எக்யூமெனிக்கல் ப்ராட்டஸ்டன்ஸ், இவங்கள்ட்ட போய் பேசுன்னு சொல்லி தான் இந்த வசனத்தில் ஏசப்பா கட்டளை கொடுக்குறாரு. இந்த புஸ்தகம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையின் மேல் சாத்தானின் போர். இப்படிப்பட்ட ஒரு இன்விசிபிள் வார், சாட்டன்ஸ் வார் ஆன் பைபிள், இது 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பைபிள் ஹிஸ்டரியை ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைபிள் இது அந்தியோக்கியாவில் தான் பிரிண்ட் ஆகப்படுது. சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில் தான் முதல்ல ஏசப்பாவோட பிள்ளைகளை பார்த்து கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ அந்தியோக்கியாவில் ஃபர்ஸ்ட் பைபிளை ஏசப்பா உருவாக்குறதுக்கு அனுமதிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாத்தா என்ன பண்ணுறான்? ஆரிகன் அப்படின்ற ஒரு ஃபிலாசபரை கூட்டிகிட்டு பைபிளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரப்டடாக பைபிள் டெக்ஸ்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறாங்க. இந்த ஆரிகன் யார், அவன் என்ன பண்ணன்றதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏசப்பா தனக்காக ஒரு பிள்ளைகளை எழுப்புறாரு. வால்டன்சியன்ஸ் அப்படின்ற குரூப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இவங்களை போப் கருவறுத்தான் அப்படின்றதையும் பார்த்தோம். லட்சக்கணக்கான வால்டன்சியஸ் கொலை பண்ணாங்க. இந்த வால்டன்சியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஆதி காலத்திலேயே பைபிளை சுவிசேஷத்தை நல்லபடியாக படித்து அவங்க பைபிளை தங்களோட அந்த குரூப், தங்களோட ட்ரைப்ஸ், அதுக்குள்ளார பைபிளை கையிலேயே அவங்க மொழிபெயர்த்து எழுதி அவங்க படித்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த காலத்திலேயே இங்கிலாந்து வரைக்கும் போயிருக்கிறதா சரித்திரத்தில் இருக்குது. எந்த வருஷம்னா இது கிட்டத்தட்ட 300-350 அந்த காலத்தில் இங்கிலாந்து வரைக்கும் போய் சுவிசேஷம் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தோலிக்க சபையை வச்சு சாத்தா என்ன பண்ணா? கத்தோலிக்க சபையில் ஜெரோம் அப்படின்ற ஒரு ஆளை வச்சு பைபிளை லத்தீனில் டிரான்ஸ்லேட் பண்ணான். இதுதான் சபைக்கு பெரிய கேடு. பைபிளை லத்தீனில் டிரான்ஸ்லேட் பண்ணி லத்தீனை தவிர எந்த மொழியிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சபைக்கு பெரிய கேடு இந்த டிரான்ஸ்லேஷன் தான். சாத்தா இதுக்காக கத்தோலிக்க சபையை தான் அப்போ தெரிந்தெடுத்தான். அதுக்கு பேர் லாட்டின் வால்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாட்டின் பைபிளுக்கு பேர் த லாட்டின் வால்கேட், இல்லை சிம்பிளி த வால்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 405 இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? பைபிள் மற்ற மொழிகளில் வச்சுருந்தா உங்களை கொன்றுவோம், உங்கள் பைபிளை எரிச்சிருவோம். இதுதான் சட்டம். 405 மேலே இதுதான் போப்போட ரூல். பைபிள் வச்சுருந்தாக்க அந்த பைபிளையும் எரிச்சிருவோம், பைபிள் வச்சிருக்கிற ஆட்களையும் எரிச்சிருவோம். கேத்தலிக் சபை என்ன பண்ணுச்சு? அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பர்சிக்யூட் பண்ண ஆரம்பிச்சது, கொல்ல ஆரம்பிச்சது, எரிக்க ஆரம்பிச்சது. அதில் ஒரு பெரிய குரூப் ஆல்பிகன்சிஸ், பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், இவங்களை கருவறுத்தாங்க. 10 லட்சம் பேர் 1200களில் 10 லட்சம் பேர் ஒரு 20 வருஷத்தில் கொலை பண்ணாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற இன்விசிபிள் வார். சாத்தா பைபிளை கொடுக்காமலே 100கணக்கான வருஷமாக கிறிஸ்தவர்களை வச்சுருந்தான். பைபிள் கையிலே கிடைக்காம ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு பைபிள் கையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க சபை தேர் அஃபிஷியலி ஃபர்பிடிங் ரீடிங் த பைபிள் ஆர் ஓனிங் த பைபிள். 1229 அவங்க ஒரு கவுன்சில் ஒன்று கூட்டினாங்க. அதுக்கு பேர் கவுன்சில் ஆஃப் டூலூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கவுன்சில் என்ன பண்ணாங்க, இந்த கேத்தலிக் சர்ச் forbid reading or owning the Wardios பைபிள். ஸோ இந்த வாடியோஸ் பைபிள் தான் வால்டன்சியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆதி காலத்து பைபிள். இதை வச்சிருந்தா அவங்களை கொண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த சமயத்தில் தான் 20 வருஷம் 10 லட்சம் பேரை அவங்க கொலை பண்ணுறாங்க வால்டன்சியன்ஸை. இந்த நான் லாட்டின் டிரான்ஸ்லேஷன் வச்சுருந்தா பைபிள்களை எல்லாத்தையும் அவங்க எரிச்சாங்க. பைபிள்களை மட்டும் எரிக்கல, பைபிள் வச்சுருந்தா அந்த குடும்பங்களையும் சேர்த்து எரிச்சாங்க. அடுத்து பைபிள் என்ன நடந்துச்சு, பைபிளை ப்ரொஹிபிட்டட் புக் அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க 1234. இந்த வருஷத்தில் கவுன்சில் ஆஃப் டரகோனா அப்படின்ற ஒரு கவுன்சில் நடந்துச்சு. இதில் அவங்க என்ன டிக்ளேர் பண்ணாங்க, நோ பைபிள் வாஸ் பர்மிட்டட் இன் ஒன்ஸ் ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ். உங்களோட தாய்மொழியில் நீங்கள் பைபிள் வச்சிருக்கக்கூடாது, வச்சுருந்தா அதை நாங்கள் எரிச்சிருவோன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், வச்சுருந்தா நாங்கள் எரிச்சிருவோன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணார், ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பல், ஈஸ்டர்ன் ரோமராஜ்யத்தை தகர்த்தெறிஞ்சார். ஈஸ்டர்ன் ரோமராஜ்யம் தகர்க்கிறதுக்கு முன்னாடி அங்கே சில பேர்கிட்ட ஒரிஜினல் க்ரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் ஏசப்பா வான் பண்ணிட்டாரு, இந்த ரோமராஜ்யம் இடிய போகுது, நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிருங்கன்ட்டு. அவங்க எல்லாரும் கிரேக்க மேனுஸ்கிரிப்ட்ஸை எடுத்துகிட்டு யூரோப் பூரா ஓடி போயிட்டாங்க. யூரோப் பூரா ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஹீப்ரூ மேனுஸ்கிரிப்ட்ஸ், க்ரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஓடி போனதில் நிறைய பேர் எங்கே போனாங்கன்னாக்க இங்கிலாண்டுக்கு போனாங்க. இங்கிலாண்டுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் வந்துட்டு பைபிள் தான். இந்த காலகட்டத்தில் இந்த ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிளோட டைமில் அப்போ தான் வைக்லிஃப் அப்படின்ற ஒரு ஆள் வந்தார். ஜான் வைக்லிஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரோமன் கேத்தலிக் பாதிரியார். ரோமன் கத்தோலிக்க சபையை எக்ஸ்போஸ் பண்ண ஆட்கள்லாம் ஆதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் தான். உள்ளே இருந்த பாதிரியார்கள் இவங்க கையில் மட்டும்தான் லாட்டின் பைபிள் இருந்துச்சு. இவங்க லாட்டினில் படித்து, அதை க்ரீக்கில் படித்து, ஹீப்ரூவில் படித்து, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க மூலியமாக தான் வந்துட்டு ஏசப்பா விடுதலையை கொடுத்துருக்கிறார். ஜான் வைக்லிஃப் தான் முதல்ல பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது. இன்றைக்கி உங்கள் கையிலையும் நம்ம கையில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குனாக்கா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஆள் ஜான் வைக்லிஃப். இவரை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆள் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னே சாத்தான் வெறி ஆகிட்டான். சாத்தானுக்கு பைபிள் மட்டும் வெளியில் வந்துருச்சுனாக்கா அதை மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவன் ரொம்ப வெறி ஆகிடுவான். இந்த ஆள் செத்து போயிட்டார், சாதாரணமாக வந்துட்டு செத்து போயிட்டார். இவரோட எலும்புகளை எடுத்து போப்பு எரிச்சான். செத்து போனதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு இவரோட எலும்பை தோண்டி எடுத்து சாத்தான் போப்பு கையால் எரிக்க வச்சான். அதுக்கப்புறம் அந்த வைக்லிஃப் பைபிளை வந்துட்டு ஃபார்பிட் பண்ணாங்க. இந்த வைக்லிஃபோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1371. சாத்தானுக்கு அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு ரேஜ், பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் ஹெரசி, அன்ஆத்தரைஸ்ட் இங்கிலீஷ் பைபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பைபிள் படித்தா அவங்கள கொன்றுவோன்னு சொல்லி அநேக பைபிளை எரிச்சாங்க, பைபிள் வச்சுருந்தவங்களே எரிச்சாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபேமன், ஆன்மீக பஞ்சம் அப்படின்னு சொல்லி வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பஞ்சம் வந்துச்சா? வந்துச்சு. 1000 வருஷத்துக்கு மேலே யார் கையிலையும் பைபிள் இல்லை. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பைபிள் இருக்கிறப்பவே அதை நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், இல்லை படித்தாலும் புரிய மாட்டேங்குது, ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கல. ஆனால் பைபிள் இல்லாத காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே அந்தி கிறிஸ்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அநேக ஆத்மாக்கள் அந்தி கிறிஸ்துவை நம்பியே நரகத்துக்கு வந்துட்டு அந்த காலத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்மலாம் உண்மையிலே ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏசப்பா நம்ம மேலெலாம் ரொம்ப அன்பு வச்சு வீட்டுக்கு 10 பைபிள் 100 பைபிள் கொடுத்துருக்குறாரு. ஆமாம், வெளியில் உள்ளவங்க வந்துட்டு இன்னும் அதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. See, all the heretics are dead அப்படின்னு சொல்லி 5th லேட்டரன் கவுன்சிலில் கத்தோலிக்க சபை ஒரு பிரகடனம் பண்ணான். என்ன ப்ரொக்ளமேஷன் கொடுத்தான், 1514 வந்துட்டு பைபிள் வச்சிருக்கிற எல்லா ஹெரட்டிக்ஸ் இவங்கள நம்ம கொலை பண்ணிட்டோம், இப்போ நம்மளை எதுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுத்தான். இதுதான் சாத்தானோட இன்விசிபிள் வார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு ஆட்களை எழுப்பி விட்டார் அவருக்காக. வில்லியம் டெண்டேல், ஜான் வைக்லிஃப்க்கு அப்புறம் பைபிள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான். நம்ம கையில் பைபிள் இருக்குன்னா அதுக்கு 2 பேர் முக்கிய காரணம். ஒன்று ஜான் வைக்லிஃப், இன்னொன்று வில்லியம் டெண்டேல். இயேசுவுக்காக எரிஞ்சு செத்தாள் இவர். வில்லியம் டெண்டேல் இவரோட பைபிள் பார்த்தீங்கன்னாக்கா இது பப்ளிஷ் ஆனது 1526. 1517 வந்துட்டு மார்ட்டின் லூத்தர் அவர் விட்டன்பர்க் சர்ச்சில் ஆணி அடிக்கிறார் 95 தீசிஸ். அங்கிட்டு 9 வருஷத்தில் இங்கிலீஷ் பைபிள் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆன பைபிள் 1450 வந்துட்டு கூட்டன்பர்க். இது வரைக்கும் உலகம் பூரா அதிகமாக விற்ற பைபிள், அதிகமாக விற்ற எந்த புத்தகத்தை வேணால் எடுத்துக்கங்க, கிங் ஜேம்ஸ் பைபிள் மாதிரி விற்ற புத்தகம் எதுவுமே கிடையாது. கோடிக்கணக்கில் லாஸ்ட் ஒரு 400-500 வருஷத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மாதிரி அதிகமாக விற்றது எந்த ஒரு புத்தகமும் அது கிட்டத்தில் நெருங்கவே முடியாது. அத்தனை கோடி பைபிள்ஸ் வந்துட்டு விற்றுருக்குது.
ஆண்டவரும் தனக்காக வந்துட்டு லட்சக்கணக்கான ஆத்மாக்களை வந்துட்டு இந்த பைபிள் படித்ததன் மூலியமாக வந்து தனக்காக மீட்டுக்கிட்டார். ஆனால் இந்த வில்லியம் டிண்டேல் நிலைமை என்னாச்சுன்னு பாருங்கள். அவரை உயிரோடு எரிச்சாங்க கத்தோலிக்க சபையில். ஆனால் அவர் உயிரோடு எரிக்கிறப்ப அவர் சொன்ன ஒரு ஜெபம் என்னன்னாக்க, லார்ட் ஓப்பன் த கிங் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் ஐஸ், இங்கிலாந்து ராஜாவோட கண்ணை திறங்கன்னு சொல்லி அவர் கதறிட்டு செத்து போனார். அதே மாதிரி ஆண்டவர் வந்துட்டு இங்கிலாந்து ராஜாவோட கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து அந்த ராஜா பேர் கிங் ஹென்ரி த 8th. அவன் அப்போப்புக்கு இனிமேட்டு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி 1540 தி கிரேட் பைபிள் வந்துச்சு. இதுக்கு அடுத்து 1560 த ஜெனீவா பைபிள் அப்படின்ற பைபிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் த ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பைபிள் கூட்டன்பர்க் பைபிள் 1450 வந்துட்டு த ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பைபிள் வந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் பிரிண்டிங் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி, இப்போ மாதிரி கிடையாது. இப்போல்லாம் பைபிள் நம்ம 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் வாங்குகிறோம். ஆனால் அப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த பைபிள் தான் அந்த சிறு புஸ்தகம், யோவான்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வாங்கி நீ வந்துட்டு புசி அப்படின்னு சொல்கிறது, பைபிளை வாங்கி சாப்பிடு, பைபிளை நீ புசி, இதை புசிச்சுக்கிட்டு நீ மீண்டும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பழைய காலத்தில் யோசிச்சு பாருங்கள், வெறும் மத்தேயு மட்டும் பெரிய தோல் சுருளில் இருக்கும், ஏசாயா புஸ்தகம் இன்னும் பெரிய தோல் சுருளில் இருக்கும், எரேமியா பெரிய தோல் சுருளில் இருக்கும். எல்லா புஸ்தகத்தையும் ஒரு ஆள் வாங்கி வச்சுருந்தா சாக்கு மூட்டையில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கணும். இப்படி தான் பழைய காலங்களில் பைபிள் வந்துட்டு இருந்துச்சு. அது சிறு புஸ்தகமாக மாறினது எப்போனா பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு சிறு புஸ்தகமாக மாறிச்சு. அந்த என்டையர் பைபிளில் யோவான் காலங்களெல்லாம் சிறு புஸ்தகமாலாம் கிடையாது. யோவான் அதை விஷனில் பார்க்குறாரு, பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். சிறு புஸ்தகமாக எல்லார் கையிலையும் கிடைக்கிற மாதிரி மாறி இருக்குது. ஸோ இந்த சிறு புஸ்தகத்தை இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸ், இது லாட்டினில் இண்டெக்ஸ் லைப்ரோரம் ப்ரொஹிபிட்டோரம். இதில் பைபிளை ரொம்ப நூற்றாண்டுகளாக ரோமன் கத்தோலிக்க சபை வச்சிருந்துச்சு. இயேசுவோட நம்பர் 1 எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையும் அதோட தலைவராகிய போப்பும் தான். கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், இது 18 வருஷம் சாட்டனிக் பிளானிங் இவங்க பண்ணாங்க. 18 வருஷம் இதுலையுமே இவங்க வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸில் பைபிளை வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1604 வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அநேகருடைய கண்கள் திறக்கப்படுது. இதுக்கப்புறம் தான் இன்குவிசிஷன், அந்த விசாரணைகள், ஒடுக்குமுறை விசாரணைகள்லாம் ரொம்ப அதிகமாகுது. இன்ஃபேக்ட் பர்சனலாக என்னோட கண்ணை திறந்தது இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் தான். வந்துட்டு அநேக வசனங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற வேர்ஷன்ஸில், மற்ற இங்கிலீஷ் வேர்ஷன்ஸ், தமிழ் வேர்ஷன்ஸில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நான் கன்சிஸ்டண்ட்டாக பர்சனலாக யூஸ் பண்ணுறது கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷ் வேர்ஷன் தான். நீ இதை வாங்கி புசி அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிறார். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். சங்கீதம் 119, 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவோ இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அதே வார்த்தைகள் எரேமியாவும் புசிச்சிருக்கிறான், தாவீதும் புசிச்சிருக்கிறான், எரேமியாவும் புசிச்சிருக்கிறான். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவும் வார்த்தைகளை புசிச்சிருக்கிறான், யோவான் புசிச்சிருக்கிறாரு, தாவீது புசிச்சிருக்கிறான், எசேக்கியலும் புசிச்சிருக்கிறாரு. எசேக்கியல் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும், தேனை போல தித்திப்பாயிருக்கும். ஸோ இப்படி இருண்ட காலங்களில் கையில் பைபிளே இல்லாமல், ரெஃபர்மேஷன் டைமில் கையில் பைபிள் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் கடிச்சு முழுங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. பைபிளை தினந்தோறும் உட்காந்து விளக்கு கொளுத்தி வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மள மாதிரி கரண்ட்டெல்லாம் கிடையாது, விளக்கு கொளுத்தி வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வசனத்தை வந்துட்டு உட்கொண்டாங்க, வசனத்தை சாப்பாடை போல் உட்கொண்டாங்க. அதனால தான்
பால் உணவு திட உணவு அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்குது. நான் உங்களுக்கு திட உணவை கொடுக்காமல் பாலை உண்ண கொடுத்தேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். பேதுரு என்ன சொல்கிறாரு? திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஸோ வசனம்தான் நம்மளோட சாப்பாடாக இருக்கணும். அதனால தான் மனிதன் வந்துட்டு அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான். மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான இடம். இந்த அதிகாரத்தில் இருக்க முக்கியமான விஷயம், மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். வெளிப்படுத்தின விசேஷம் இதுதான் கடைசி வசனம் இந்த அதிகாரத்தில் 10:11. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இப்போ நம்மளோட கடமை இதுதான். இந்த புஸ்தகத்தை ஆவியானவர் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு. நம்மளோட சபை அவர் ரொம்ப அன்பு செய்கிறதுனால இது நம்ம சபைக்கு அது கொடுத்துருக்கிறாரு. வீட்டு சபைகளுக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இது நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட். நம்மளை அன்பு செய்கிறதுனால இதை பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வாங்கி புசிச்சுட்டு அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு, பாஷைக்காரருக்கு, தேவைப்பட்ட ராஜாக்களுக்கும் நம்ம இதை போய் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2 பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து எப்படி அழிகிறான்றது உங்களுக்கு தெரியும். 2 தெசலோனிக்கர் 2:8 நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். வாயின் சுவாசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? வாயின் சுவாசம்னு சொன்னால் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆதியாகமத்தில் ஆதாமை படைக்கும் பொழுது அவன் எப்போ வந்துட்டு அவனுக்கு உயிர் வருது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆவானான். அவர் ஜீவ சுவாசத்தை, இங்கே பிரெத்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வருது. பிரீத்ட், பிரெத் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்குது. ஸோ அவருடைய பிரெத்னால தான் அந்தி கிறிஸ்து அழிவான். ஸோ இயேசுவோட பிரெத் அப்படின்னு சொன்னால் அது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. இன்னொரு இடத்துல பிரெத் ரொம்ப தெளிவாக இருக்குது. யோவான் 20:22 ஏசப்பா உயிர்த்த பிறகு என்ன பண்ணுறார்? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணுறாரா? he breathed on them and said to them, receive the Holy Spirit. ஸோ அவருடைய சுவாசம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவி. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால அந்தி கிறிஸ்தோட கோட்டை அழிய போகுது. இதுதான் நம்மளோட கடமை. இப்போ நம்ம இதை தெளிவாக தைரியமாக அந்தி கிறிஸ்து யாரு, அந்தி கிறிஸ்தோட கள்ள போதனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்க, ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், ராஜாக்கள் எல்லாருக்கும் நமக்கு சொல்ல சொல்ல அந்தி கிறிஸ்தோட கோட்டை அழியும். இப்படி தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் சொன்னப்போ யூரோப் முழுவதும் கத்தோலிக்கர்களாக இருந்தவங்க அப்போ ஜெர்மனி பார்த்தா மெஜாரிட்டி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜெர்மனியில் இருந்த மெஜாரிட்டி ரிலீஜன் கத்தோலிக்க ரிலீஜன் கிடையாது. பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் தான் ஜெர்மனியில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில். ஆனால் இன்றைக்கி அந்த நிலமை அந்த மாதிரி கிடையாது. பட் இந்த சிறு புஸ்தகம், இந்த புஸ்தகத்தை நம்ம உட்கொள்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. உட்கொள்ளணும். அப்படி தான் நம்ம முடிவு பண்ணணும். நாமும் தேவனுடைய வார்த்தையை தினம் தினம் நம்ம புசிக்கணும். 1 மணி நேரம்லாம் லிமிட்டே கிடையாது. வசனத்தை 24/7 படிக்கணும். இரவும் பகலும் அவரோட வசனத்தை தியானிக்கிறவன் தான் பாக்கியவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது அவரோட வசனம் படிக்கிறது. ஆமாம், கை கொள்ளணும். நம்மள அடுத்த ஒரு மனுஷனை நம்பி படிக்கக்கூடாது. ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே சொல்லி தருவேன் இருக்கிறார். 1 யோவான் 2:27 தான் இதுக்கு பெஞ்ச் மார்க். நீங்கள் அவராலே அபிஷேகம் பெற்றீர்கள், அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். சத்தியத்துக்குள்ளார, வசனத்துக்குள்ளார வழிநடத்துறது ஆவியானவர் வேலை. இது ஒரு மனுஷனோட வேலையே கிடையாது. ஸோ நம்ம இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு எபிரேயர் 8:10 படி அவருடைய வார்த்தைகளை என்னோட உள்ளத்தில் எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்மளோட உள்ளத்தில் எழுதி வைப்பார். ஸோ இந்த சிறு புஸ்தகம் பைபிள் தான். இந்த சிறு புஸ்தகத்தை நம்ம உட்கொள்கிறதான் நம்மளோட வேலை.